பாத்தீங்களா சிஸ்டர், என்னமோ கிரீடத்தை நாம எடுத்து வச்சிருக்கிற மாதிரி இந்த பொறி ஒண்ணு சொல்லிட்டு தெரியுது பாருங்க. பாண்டி, நீ கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது சிஸ்டர். நான்லாம் மயிர் நீக்கி உயிர் வாழ கவரிமான் பரம்பரை. என்ன பார்த்து இவன் எப்படி சிஸ்டர் சொல்லலாம்? என்னாலலாம் பொறுத்துக்க முடியாது. நான் அப்படியே பொங்கிடுவேன் சிஸ்டர். பாத்துக்கங்க. சும்மா இரு. நான் ஒண்ணு ஏதோ உங்க மேல பழி போடுறதுக்காக ஒண்ணும் சொல்லல. இதுக்கு முன்னாடி நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. மாரி, நீ கொல்லிமலைக்கு போயிருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்தது ஹாசினி அக்கா? தேவியாத்தியோட பரம்பரை நகையை திருடி இவர் உடம்பு ஃபுல்லா மறைச்சு வச்சுக்கிட்டு சக்தி பாப்பா தான் நகையை மறைச்சு வச்சிருக்கான்னு அம்மன் மேலேயே திருட்டு பழி போட்டவர் தான் இந்த சித்தப்பா. இதுக்குதான் உன்னை வாய முடிக்கிட்டு அமைதியா இருக்க சொன்னேன். இப்ப இந்த அவமானம் எல்லாம் உனக்கு தேவையா? நல்லா அசிங்கப்படு. சாரி. ஆமா மாரி, அம்மாவோட முகத்துக்காக தான் நான் அன்னைக்கு போலீஸ்க்கு போகல. மாமா, கிரீடத்தை எங்க வச்சிருக்கீங்க? மாப்ள, எனக்கு எதுவும் தெரியாது மாப்ள. என்ன நடிப்பு சங்கரபாண்டி, உண்மையை சொல்லிடு. அப்புறம் சாமியோட கோவத்துக்கு ஆளாக போற. ஐயோ சகோதரி, அந்த கிரீடத்தை நான் மறைச்சு வைக்கல. எல்லாம் அந்த அம்மனோட விளையாட்டு. அந்த அம்மா என்கிட்ட ஓவரா விளையாடிட்டு இருக்குது, பாக்குறேன். மேல குழந்தை அழற சத்தம் கேக்குது. குழந்தை அழுதுட்டு இருக்குது. ஸ்ரீஜா மேலயா இருக்கா? இல்லையே, ஸ்ரீஜா வெளியே போயிருக்கா. அப்போ மேல யார் குழந்தையோட இருக்காங்க? எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். பெரியமா, நானே மஞ்சள் தண்ணியை கொண்டாமா, சீக்கிரம் வாங்க. ஐயோ, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே. ஊர்க்காரங்க எல்லாம் மாறிக்கு இப்படி மரியாதை கொடுக்கறத பார்த்து ஐயோ என் வயிறு எரியுதே. வயிற்றுச்செல்லாம் வயிறு வீங்கி வெடிச்சிரு போல இருக்குதே. வயிற்றுச்செல்லாம் அல்சர் போல இருக்குதே. மேலே நில்லுங்கம்மா. புடவையை கொஞ்சம் தூக்கி பிடி. பாத்தீங்களா சிஸ்டர், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் இப்ப மாறி கிடைக்குது. ஐயோ, வாங்கம்மா. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. அத்தை, அம்மா வாங்க. பாத்து வாங்க. வாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் கோயில் நிர்வாக சார்பாகவும் கோடான கோடி நன்றிகள்.
ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க எல்லாரோட பல வருஷம் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. அம்மனுக்கு தங்கத்தாலான கிரீடம் சாத்தணும்னு நாங்க பல வருஷமா நினைச்சிட்டு இருந்தோம். உங்களால அது இன்னைக்கு நிறைவேற போகுது. ஆமாங்க, எங்க ஆசை நிறைவேற போகுது. எல்லாம் உங்க காசு. ஹஸ்பண்ட் சாருக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சா தங்க கிரீடம் சாத்துறேன்னு வேண்டிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சாருக்கு மட்டும் இல்ல, என் அம்மாவுக்கும் கண் பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. அதுக்கான வேண்டுதலை நிறைவேற்றதா இதெல்லாம். ரொம்ப சந்தோஷமா. நீங்களே உங்க கையால கிரீடத்தை அம்மனுக்கு சாத்திருங்கம்மா. சரிங்க ஐயா. சிஸ்டர் காசுல தான் வாங்குனது. வா ஸ்ரீஜா. பச்சோந்தியும் கூட வந்து சேர்ந்துக்கிச்சு மாரிக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு.